சென்ற தொடரில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினால் தன் சந்ததியின் மேல் கர்த்தரின் கோபம் உண்டானதை பார்த்தோம். இந்த தொடரில் கர்த்தரின் பேரில் கொண்ட பக்தி வைராக்கியத்தினால் தன் சந்ததிக்கு ஆசீர்வாதம் எவ்வாறெல்லாம் உண்டானது என்பதை பார்ப்போம். எனும் எப்பிராத்திய மனுஷனுக்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். தாவீதே அவருடைய கடைசி குமாரன். ஈசாயின் 3 மூத்த குமாரர் சவுல் ராஜாவோடே யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது யுத்த களத்தில் இருக்கும் சகோதரருக்கு வறுத்த பயிற்றையும் அப்பங்களையும் பாலாடை கட்டிகளையும் எடுத்து கொண்டு சென்றபோது ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தன் சகோதரரை பார்த்து அவர்களின் சுக செய்தியை விசாரித்து கொண்டிருக்கையில் காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள பெலிஸ்த வீரன் இஸ்ரவேலினுடைய சேனையை நிந்தித்தான். இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடிப்போவார்கள். அப்பொழுது ஆடுகளை மேய்க்கும் இளைஞனான தாவீது, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில் போய், நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே படையெறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதால் அவன் தரையிலே முகங்குப்பர விழுந்தான். இப்படி கர்த்தரின் பேரில் பக்தி வைராக்கியமாயிருந்து ராஜாவாகி கர்த்தரால் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என பெயர் பெற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜனன விபரத்தில் பிறக்கும்போதே தாவீது ராஜா என பெயர் குறிப்பிடப்பட்ட தாவீதின் மகனான சாலமோன் ராஜாவின் இடத்தில் கர்த்தர், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும் கர்த்தாவே என்று கேட்டார். அதற்கு கர்த்தர் ஞானத்தையும் விவேகத்தோடு உனக்கு முன்பிருந்த எல்லா ராஜாக்களுக்கிலும் உனக்கு பின் இருக்கும் எல்லா ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். அதன்படியே ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் வைத்திருந்தான். அதோடு தேவனுக்கென்று பெரிதான ஆலயத்தை கட்டினான். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும் என்று வாக்கு பண்ணினார். ராஜஸ்திரீ சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்டு விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடு சாலமோனுக்கு கொடுத்தாள். ஓப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் வேலைக்காரரும் சாலமோனின் வேலைக்காரரும் வாசனை மரங்களையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்தார்கள். அரபி தேசத்து சகல ராஜாக்களும் மாகாணங்களின் அதிபதிகளும் சாலமோனுக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வருவார்கள். தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருடத்திற்கு ஒருமுறை பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான்.